விரிவான செய்திகள். புதுவையில் அதிமுக துணை செயலாளர் கந்தசாமியை கொன்ற மர்ம கும்பலை சேர்ந்த 9 பேரை போலீசார் கைது செய்தனர். பேனர் வைப்பதில் ஏற்பட்ட முன் விரோதம் காரணமாக புதுவை உப்பளம் தொகுதி அதிமுக துணை செயலாளர் கந்தசாமியை அவருடைய வீட்டுக்குள் புகுந்து பயங்கர ஆயுதங்களால் மர்ம கும்பல் தாக்கியது. தாக்கப்பட்ட கந்தசாமி துடிதுடித்து இறந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து புதுச்சேரி போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்தனர். கொலை வழக்கில் தொடர்புடைய ஐயப்பன், சதீஷ், திலீப் உட்பட 9 பேரை போலீசார் இன்று கைது செய்தனர். வாண்டராப்பேட்டில் ஒரு மர்டர் நடந்துச்சு. கந்தா என்கிற கந்தசாமி இவரை மர்டர் பண்ணிட்டாங்க. இந்த கொலைக்கு 2 முக்கிய காரணம் நாங்கள் பார்க்குறோம். ஒன்று இந்த கந்தாவுக்கும் மணிகண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்கனவே ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு முன்விரோதம் வந்திருக்கு. மொத்தமாக இதுவரைக்கும் 9 குற்றவாளிகள் இதுவரைக்கும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். சங்கரன்கோவில் அருகில் உள்ள பாரதி நகர் பகுதியில் குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாரதி நகர் பகுதியில் புதிய நீர்த்தேக்க தொட்டி கட்டி முடிக்கப்பட்டும் 6 மாதங்களாக திறக்கப்படவில்லை. இப்பகுதியில் 15 நாளுக்கு ஒருமுறை மட்டுமே தண்ணீர் வழங்கப்படுகிறது. இந்த பிரச்சினைகளுக்கு முடிவு காண வேண்டி பாரதி நகர் பொதுமக்கள் நீர்த்தேக்க தொட்டியின் அருகே காலி குடங்களுடன் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தண்ணி குடிநீர் தண்ணி நாங்களும் எத்தனையோ நேரம் அடிப்படை வசதிகள் எல்லாம் போய் என்னன்னு சொல்லிட்டோம், கேட்க மாட்டேங்காங்க. நாங்க தண்ணி வசதி இந்த டேங்கு கட்டி உடனே திறந்துருவோம்காங்க. தினம் திறக்கவும் மாட்டேங்காங்க, வரவும் மாட்டேங்காங்க. எவ்வளவு போனாலும் 1 ரூபா எடுத்தாலும் தண்ணி அடைக்க மாட்டேங்க. ஒரு குடத்துக்கு 4 ரூபா ஆக்காங்க தண்ணிக்கு வெளியில போனா. அரக்கோணத்தில் சார்பு நீதிமன்றம் அமைக்க கோரி பல ஆண்டுகளாக போராடியும் கோரிக்கை நிறைவேறாததை கண்டித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பலமுறை கோரிக்கை விடுத்தும் சார்பு நீதிமன்றம் அமையாததால் தங்களின் பணிகளை புறக்கணித்துவிட்டு அரக்கோணத்தில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் பால திருவேங்கடம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வழக்கறிஞர் சங்கத்தை சேர்ந்த நாங்கள் சுமார் 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து சார்பு நீதிமன்றம் வேண்டி போராடி வருகின்றோம். சார்பு நீதிமன்ற நிரந்தர கட்டிடம் கட்டித்தரும் வரை நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவோம் என்று முடிவு செய்து இன்று முதல் நீதிமன்றத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவதற்காக எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்துள்ளோம். ஆரணி அருகே மின்சாரம் தாக்கி விவசாயி ஒருவர் பரிதாபமாக பலியானார். அவருடன் வந்த 2 மாடுகளும் பலியானது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த ஆவணியாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் குப்பன். இவர் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த போது இடி மின்னலுடன் மழை பெய்ததை அடுத்து அவர் மாடுகளை ஓட்டிக்கொண்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது மின்சார வயர் விவசாயி குப்பன் மீது அறுந்து விழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். அவர் ஓட்டி வந்த 2 மாடுகளும் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தன. தகவல் அறிந்த பெரணமல்லூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சடலத்தை கைப்பற்றி ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விழுப்புரத்தில் மின்னல் தாக்கி வீடு தீப்பிடித்து எரிந்து சாம்பலானது. மின்னல் தாக்குவதற்கு சற்று முன்னர் வெளியேறியதால் அந்த வீட்டில் வசித்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். விழுப்புரத்தில் நேற்று இரவு இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. மழை பல மணி நேரம் நீடித்ததால் விழுப்புரம் ரேவதி நகரை சேர்ந்த அய்யனார் என்பவர் தனது குடும்பத்தினருடன் தான் வசித்து வந்த கூரை வீட்டில் இருந்து வெளியேறி தனது உறவினர் வீட்டிற்கு சென்று தஞ்சமடைந்தார். அவர் சென்ற சிறிது நேரத்திற்கு பின் மின்னல் தாக்கியதில் அய்யனாரின் வீடு தீப்பிடித்து எரிந்து சாம்பலானது. அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தீயை அணைக்க முயன்றனர். ஆனால் அதற்குள் அந்த வீடு எரிந்து சாம்பலானது. அந்த வீட்டில் இருந்த அய்யனார் என்பவர் குடும்பத்தினருடன் உறவினர் வீட்டிற்கு சென்றதால் அவரும் அவரது குடும்பத்தினரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்கள். மழை பெஞ்சதுனால உங்க வீட்டுல ஒண்ட முடியலன்ட்டு நாங்க பக்கத்துல போய் வீட்டுல இருந்தாங்க தங்கியிருந்தாங்க. அப்போ இடி உந்து வெளியில் வந்தனாங்க, அப்படியே பற்றின்னு எரிஞ்சதுங்க. எந்த பொருளுமே எடுக்க முடியல, எல்லாமே எரிஞ்சு போச்சு. ஒன்று கூட எடுக்கவே முடியல. யாரும் அக்கம் பக்கம் கூட யாரும் சேரும் 4 பேர் வரத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. இதேபோல் விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கத்தை சேர்ந்த கோவிந்தசாமி என்பவரது வீட்டின் பின்பகுதியில் இடி தாக்கியதில் வீட்டின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. அவரது குடும்பத்தினர் வீட்டின் முன்பகுதியில் தூங்கியதால் உயிர் தப்பினார்கள். விழுப்புரத்தில் மின்னல் தாக்கியதில் ஒரு வீடு தீப்பிடித்து எரிந்தும் மற்றொரு வீட்டின் இடி தாக்கி சுவர் இடிந்து விழுந்துள்ளதும் அப்பகுதி மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. ஆச்சரிய
ஆச்சரியம் ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது தமிழ் திரைப்பட பாடல்களை இசைத்து பாடும் வெளிநாட்டு ரசிகர்கள் பற்றி. சிவாஜி படத்தில் ஏ.ஆர். ரகுமான் இசையமைப்பில் வெளியான வல்லேலக்கா பாடல் பிரபலமாகி பட்டி தொட்டி எங்கும் புகழ் பரப்பியது. அந்த பாடலை இசையும் மெட்டும் பிறழாது பாடுகிறார்கள் அமெரிக்காவை சேர்ந்த இன்னிசை குழுவினர். இசைக்கு மொழிபேதம் ஏது? பிரேசில் நாட்டை சேர்ந்த மாணவி உலக அழகி பட்டம் வென்றார். விவரம் இடைவேளைக்கு பிறகு.